பிறந்த கன்னியர்கள் ஆண்டவனிடத்திலே என்ன கேட்டார் தெரியுமா? ஏது ஏது பரமசிவா, ஏது ஏது பரமசிவா, ஏது பரமசிவா, எங்களை நிறவி செய்து ஏது ஏது பரமசிவா, ஏது ஏது பரமசிவா, ஏது ஏது பரமசிவா, எங்களை ஏன் பிறவி செய்து பிறவி செய்து அப்பொழுது ஆதிவரல் அரிய வார்த்தை சொல்லுவார ஏழு கடலுக்கு அப்பாலே 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 இருக்கிறானே தாரோதனோ தாரேதனோ தலையறுத்து கடிதியில்லே கொடுவருவீர் கொடுவருவீர் தாரதனை தலையறுத்து தலையறுத்து கடிதியில கொடுவருவீர் கொடுவருவீர் அப்பொழுது கல்லியர்கள் அரிய வார்த்தை சொல்லுவாரா இந்த 70,000 மாதுக்களை 7 கன்னி பெண்களாக பிறவி செய்த போது அந்த கன்னியர்கள் கேட்கின்றார்கள். என்ன கேட்டார்கள்? பகவானே, எங்களை பிறவி செய்தீர்களே, காரணம் என்ன? அம்மா பெண்களே, ஐயா, நீங்க 7 பேர் வந்திருக்கிறீர்கள். ஆமா, உங்களுக்கு அழகான ஒரு வேலை சரியா இருக்குது. அழகான ஒரு வேலை சரியா இருக்கு, தயாரா இருக்குது. தயாரா இருக்கா? போகிறது மாதிரி இல்லையா? இந்த பாரு, சொன்னாதானே போக முடியும். 7 கடலுக்கு அப்பாலே இரும்பால் கோட்டையிட்டு இருமாப்போடு இருந்து வருகின்றார் 7 அசுரர்கள். சரிதான். காரியம் தெரியாம சண்டைக்கு போக முடியாது. அந்த 7 அசுரர்களும் தாயாகிய பார்வதா தேவியை பார்த்து பாடி போடி வசியா சொல்லிட்டா. ஆகையினால் நீங்க 7 பேர் சென்று உங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்கும் பொருட்டு அவர்கள் தலையை அறுத்து கோட்டை அழித்து விட்டு வர வேண்டும். இறைவா, தாரதனிடத்திலே சென்று சண்டை செய்வதற்கா சொல்லுகின்றீர்கள்? ஆமா இறைவா, அவர்கள் 7 பேரும் ஆண்கள் அல்லவா ஆண்டவா? ஆமா, நாங்க 7 பேரும் பெண்கள் அல்லவா இறைவா? அவனோடு எப்படி ஐயா எங்களுக்கு போர் புரிய முடியும்? கையெடுத்து சண்டை போடுங்க, கையில ஆயுதத்தை வச்சுக்கிடுங்க. கையை வெட்டி எடுத்து போடுவானே. ஆமா, போகிறீங்களா போகலையா? வார்த்தையை கேட்டார்கள் கண்ணீர்கள் எல்லாம். சரிதான். தாரதனுடைய கோட்டைக்கு செல்ல வேண்டுமே என்று சொல்லி ஆகாயே தேர் ஏறினார்கள். அந்தர மார்க்கமாகவே கடந்து 7 கடல்களை கடந்து தாரதனுடைய கோட்டையிலே வந்தார்கள். சரிதான். வந்தவர்கள் யோசித்தார்கள். என்ன யோசிச்சா? ஏடி தங்கா என்று அக்கா, நம்ம 7 பேரும் வந்திருக்கோம். ஆமா, நம்ம வந்த செய்தி அவங்க கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லுறது? நான் போய் சொல்லிட்டு வரேன். நீ போய் சொல்ல போறியா? நான் போய் சொல்லிட்டு வரட்டா? சொன்னா வருவியா? போய் சொல்லுவேன். சொல்லுவா. வந்தா பாரு, இல்லனா தள்ளி விட்டுரு. அப்படியே தள்ளி விட்டுரு. ஆமா, அதுவும் சரிதான். இந்த பாரு, நீ போனா வரமாட்டா. அப்படியா? ஏன்னா அப்போ போனா வரமாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவளை பார்த்தாலே அவளுக்கு தெரிஞ்சு போகும். இவளை விட்டா பிரச்சனை வரன்னு சொல்லி அங்கே முதலே வாயிலத்தி போட்டு. சரிதான். அப்ப நீ போறியா? யாரு? ரெடி. நான் போவேன், ஆனா திரும்பி வர மாட்டேன். அப்படியா? அவ்வளவுதான். அப்ப யாருதான் போவது, செய்தி சொல்வது? நீ போறியாடி? நான் போனா திரும்பி வருவேன், ஆனா நாளைக்கு தான் வருவேன். நீ நாளைக்கு ஒரு நாள் அங்க ஸ்டே அவனுக்கு. பார்த்தார்கள் 7 கன்னியர்களும். சரிதான். நம்ம வந்த செய்தி இவனுக்கு தெரிவிக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த மார்க்கமாகவே நின்று அப்படி குறவையை போட்டார்கள். 7 பெண்களும் தாரதனுடைய கோட்டையில் அந்தர மார்க்கமா குறவை போட்டாங்க. போட்டது மட்டுமல்ல, எங்க குறவை போடுங்க பாப்போம். எனக்கு தெரியாது ஐயா, ஒரே வார்த்தை தெரியாது. சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் எல்லாம் போட்டிருப்பேன். நீ போட்டிருப்பா. ஆமா. அம்மா நீயா போடு. வராது.
வராதா? ஆமா. அவளுக்கு தெரியாது, எனக்கு வராது. உனக்கு வராது. வந்துட்டு தான் இருந்து ஆ, இடையில ஸ்டாப் ஆயிட்டு. அப்படியா? அடுத்து நானும் ட்ரை பண்ணி பார்க்கேன், நடக்கல. நடக்கல. இனி வராது. இனி முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க ரெண்டு பேரும் பெண்கள் தானான்னு. ஏன் உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? பெண்கள்லாம் குறவு போடுவார்கள் அல்லவா? எல்லா பெண்களும் குறவு போடுவாங்களா? நம்ம தான் பார்க்கணும், நம்ம கூட தான் பார்க்கணும். இப்போ ஊரார போட்டு எடுக்க நீங்க என்ன கூடாது. சொன்னீங்க? பெண்கள்னா குறவு போடுவாங்க. போடணும். அப்படி சொல்லுங்க, போடணும். அப்படி குறவு போட்டாதான் அவர்கள் பெண்கள். அப்படிதானா? நான் சொல்ல நீங்க என்கிட்ட வருத்தப்பட மாட்டீங்களா? உங்ககிட்ட எதுக்கு நாங்க நமக்கு போட தெரியாது. நாங்க வருத்தப்பட்டு தான் என்ன ஆக போகும்? ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்படியா? ஆமா. எம்மா என்ன? சரி, குறவு போடுங்க போடுங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். தெரிஞ்சா தானே ஐயா போட முடியும். பாடு தெரியாது. ஆ? எல்லாரும் வரும்போது படிச்சுக்கிட்டா வந்தாங்க. இல்லதான். வில்லுப்பாட்டியில படிச்சுக்கிட்டா வந்தானே. இல்லையே. வந்துதானே படிச்சா. ஆமா. அப்ப குறவே போடும்போது நீ படிச்சுக்கிடணும். நானும் படிச்சேன். எங்களுக்கு போடலாம், போட தெரியும். ஆ. ஆனா ஆண்கள் குறவு போட்டா அது அமங்கலம். அமங்கலம். பெண்கள் போட்டா தான் மங்கலம். உண்மைதான். பத்தியெல்லாம் மங்கலம் வேணுமா அமங்கலம் வேணுமா? பெண்கள் குறவை போட்டாதான் மங்களம். மங்களம் இல்ல, மங்கலம். மங்களம். மங்கலம். ஆண்கள் குறவை போட்டா அது அமங்கலம். அமங்கலம். நாங்க போட வேண்டிய இடம் வேற. அமங்கலம். அப்படியா? அப்ப பெண்கள் நீ போடுங்க பாப்போமா? எங்களுக்கு தெரியாது. தெரியாது. எங்களுக்கு தெரியாது. உலக்கையே தாண்டி வச்சிட மாட்டா, இவ போடுவாளாம் குறவை. அந்த பெண்கள் வீர குறவை போட்டு தாருதனை போரி கலைக்கின்றார்கள். எப்படி? பாட்டா பாட்டா தாருதா எனவே, தாருதா எனவே, மனிதர் கோரே தாருதன் தானோ, ஏடே கோடே ஆகவே சென்றே, ஆகவே சென்றே, ஏதிலை மாறுடி போரதே பொருதே, தாரிதனுடைய படைகளை எல்லாம், படைகளை எல்லாம் அவடி பொடியது ஆக்கிடுவாரா, ஒரு அசுரனோ பட்டு விழுந்தார், ஒரு அசுரனோ பட்டு விழுந்தார், 1000 பேர் உடனே விரப்பார், ஒரே சொட்டை உதிரே தேலே, ஒரு சொட்டு உதிரே தேலே, 1 கோடி அசுரர்கள் உடனே விரப்பார், விட்ட விட்ட முளைக்குதல்லோ, விட்ட விட்ட முளைக்குதல்லோ, வீரமுள்ள அசுரர் படை, வெட்ட வெட்ட முளைக்குதல்லோ, விட்டு விட்டு முளைக்குதல்லோ, வீரமுள்ள அசுரர் படை. 7 கன்னியர்களும் சரி தாருதனோடு சென்று கடும் போர் புரிந்தார்கள். ஆமா. போர் புரியக்கூடிய சமயத்திலே ஒருவனுடைய தலை வெட்டுப்பட்டது என்று சொன்னால் 1000 பேர்கள் உடனே வந்து விரைக்கின்றார்கள். சரிதான். ஒரு சொட்டு உதிரம் பூமியிலே விழுந்தால் அதிலே 1 கோடி அசுரர்கள் பிறக்கின்றார்கள். சரி. வெட்ட வெட்ட படைகள் எல்லாம் முளைக்கின்றது. அறக்கறுக்க தலைகள் எல்லாம் தளிர்க்கிறது. அப்பாப்பா. கொஞ்ச நேரத்துல பெண்கள் எல்லாம் கை சோர்ந்தார்கள், மெய் சோர்ந்தார்கள், ஆமா. ஏன்னா முகம் வாடினார்கள். அந்த கோட்டையில படைகள் அப்படி நிரம்பி விட்டது. இவர்களால எதிர்த்து போர் செய்ய முடியல. சரிதான். வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த துள்ளல், அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு. அது எப்படி சொல்லலாம்? உண்மைதானே? சொல்லவே கூடாது ஐயா. இவர்கள் போகும்போது 7 பேர் தான் இருந்தாங்க. இப்ப கோட்டைக்குள்ள நிரம்பி விட்டது படைகள் எல்லாம். அப்ப என்ன செய்வாங்க? ஒருவனுடைய தலை வெட்டுப்பட்டது என்று சொன்னால் 1000 பேர்கள் உடனே முளைச்சு வர்றாங்கல்ல. ஆமா. அதுக்கு என்ன செய்வது? வீரம் இவ்வளவுதான் சொல்லவே கூடாது. ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே சொல்லவும் கூடாது. பார்த்த பெண்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க? இவர்களுடைய போர் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த மார்க்கமாக மறைந்து கடலோர பகுதியிலே வந்தார்கள். வந்தவர்கள் என்ன யோசித்தார் தெரியுமா? கைலையில் சென்றோமானால், கைலையில் சென்றோமானால், கைலையில் சென்றோமானால், சென்றோமானால், சென்றோமானால் கரை கண்டன நம்மை நகைப்பார், கரை கண்டன நம்மை நகைப்பார், கரை கண்டன நம்மை நகைப்பார், நம்மை நகைப்பார், சென்றோமானால், கைலையில் சென்றோமானால், கைலையில் சென்றோமானால், அந்த கரை கண்டன நம்மை நகைப்பார், கரை கண்டன நம்மை நகைப்பார், கரை கண்டன நம்மை நகைப்பார், நம்மை நகைப்பார்,
வழி போக வன்றே நன்னுதல் மார்போனாரே வர்க்கலையில் ஒருதி போனாள் வர்க்கலையில் ஒருதி போனாள் மாவேலி கரை ஒருத்தி போனாள் ஒருதி போனாள் குல்நகல்லி பகவதியாள் பகவதியாள் கொடியடியாள் ஒருதி போனாள் குன்னங்கல்லு பகவதியாள் பகவதியாள் கொடியிடையாள் ஒருதி போனாள் 7 கன்னியர்களும் ஆமா அந்த மார்க்கமாக மறைந்து சரி கடலூர் பகுதியிலே வந்தார்கள். வந்தவர்கள் யோசிக்கின்றார்கள், என்ன நினைத்தார்கள்? எடி தங்கா, என்னடி அக்கா, கைலாச மலைக்கு போக முடியுமா? போக முடியாதுடி. பார்ப்பவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனமாக சொல்லுவார்கள். வீர வசனம் பேசிக்கொண்டு இந்த பெண்கள் எல்லாம் போனார்களே, என்னத்தான் செய்தாங்க? என்னத்தான் செய்தாங்க? ஆமா, இவங்களால நம்மை பார்த்து கேவலமா சொல்லுவாங்க. உண்மைதான். ஆகையினால நான் கைலாச மலைக்கு வரவே மாட்டேன். நீ போகலையா? வரவே மாட்டேன். நீ போறியா? நானும் வர மாட்டேன். அப்ப 7 பேர் போக வேண்டாம். அப்படின்னா நம்ம 7 பேரும் எங்கடி போவது? அப்படி கடற்கரை ஓரமா மேற்கு நோக்கி நடந்து சரிதான். எங்க போகலாம்? கடற்கரை ஓரமா மேற்கு நோக்கி நடந்து ஆமா, ஒரேடியா நடந்து போயிரு. ஒரே அடி நடந்து போனா ஒரு முடிவு வேண்டாமா? முடிவே இல்லாம நட. 7 பேரும் 7 இடத்துல போய் அமர்ந்தா என்னடி? அதுவும் நல்ல யோசனை தான். அப்படி என்று சொல்லி அரபிக்கடல் கரையோரமாக சென்று வர்க்கலையில் ஒரு தாய் போய் அமர்ந்தாள். மாவேலி கரையில் ஒருத்தி போனா. குன்னங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தாய் ஒருத்தி போய் அமர்ந்தாள். சரி, வாழ்வச்ச கோஷத்திலே வாடுதலால் ஒருத்தி போனா. அது மட்டுமல்ல ஐயா, ஆ, மண்டைக்காட்டு செல்வி என்று மகமாயி ஒரு தாய் போய் அமர்ந்தாள். கண்ணாளம்மை என்று சொல்லி மகமாயி ஒருத்தி போனாள். அம்மா, கன்னியா குமரியிலே கடலும் சங்கமிக்கும் கோலா குமரியிலே சென்று ஆமா, குமரி பகவதியாக ஒரு தாய் போய் அமர்ந்தார். இப்படி 7 பேரும் போன போது அம்மா, ஈஸ்வரன் நினைக்கின்றார், என்ன யோசித்தார்? பார்வதி, இறைவா, நாம அனுப்பிவிட்டோமே 7 பெண்கள், அம்மையா எங்க போனார்கள்? எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அசுரனை சம்கரிக்க அனுப்பிவிட்டோமே 7 பெண்கள், அம்மையா, இந்த 7 கன்னி பெண்களை எங்கே போனார்கள்? எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா உன்னிடத்தில் நான் கேட்பேனா? இறைவனுக்கு தெரியாத விஷயமே இருக்காதே. சிவத்துக்கு என்ன தெரியும்? இவனேன்னு இருக்க தெரியும். ஐயா, 7 பேர்களும் சென்றார்கள். ஆ, தாரதனோடு போர் புரிந்தார்கள். அப்படியா? போர் புரிந்து வெற்றி காணாததின் காரணத்தினால் ஓஹோ, 7 பேரும் 7 இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 7 பேர் 7 இடத்துல இருக்கிறாங்களா? ஆமையா. அப்படின்னா பார்வதி, என்னய்யா, இனி அவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரு பலனே இல்ல. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆ, எப்படி அசுரனை தலை இறக்கணுமே. அப்படி என்றால் நான் ஒண்ணு சொல்லுறீங்க இல்லைங்களையா, சொல்லு. மதத்தாரை மதமடக்கும் வானதெல்லால் ஒருத்தி உண்டு. யார் அவள்? வலங்கை மாக்காளி என்றும் என்றும் வடபத்திர காளி என்றும் காளி என்றும் இலங்கை மாக்காளி என்றும் இனபத்திர காளி என்றும் ஓஹோ, என் தாயாகி பத்திரகாளி அம்மையை பிறவி செய்தால் செய்தா அசுரனை கனப்பொழுதிலே தலையறுத்து வருவாள். அப்ப அசுரனை சம்கரிக்க வேண்டுமானால் மாகாளியை பிறவி செய்ய வேண்டும். உண்மைதான். நீ சொல்றது சரிம்மா. என்னய்யா? மாகாளியை பிறவி செய்யணும்னா அம்மா, ஏற்கனவே புட்டாபுர காளியானவள் எங்கிருக்கின்றாள் ஆஹா, அதை யோசிக்கணும். உண்மைதான். அப்படித்தானா? அவள் எங்கிருக்கிறாள் என்பதை பார்த்து தானே அவளை வெளிக்கொண்டு வர முடியும். சரிதான். அவள் எங்க இருக்கிறா? அமிர்தத்தோடு கலந்து இருக்கின்றாள். திரைக்கடலிலே, திருப்பால் கடலிலே அமிர்தத்தோடு கலந்து இருக்கின்றாள். அப்படி இருக்கக்கூடியவளை எப்படி நாம் அழைத்து வருவது? அழைத்து வருவதா? ஆமா, தேவர்களை விட்டு அலைகடலை கடைய சொல்லுங்கள். கடையும் போது கடலிலே பிறக்கக்கூடிய பொருள் ஆமா, கரைக்கண்டனுக்கு சொந்தம் என்று சொல்லி விடுங்கள் ஐயா. சபா, சரியான யோசனை. உடனே தேவர்களை அழைத்தார் சிவபெருமான். சரிதான். தேவர்களே, ஐயா, நீங்கள் சென்று திருப்பால் கடலை கடைய வேண்டும். ஆனால் மனதிலே ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன இறைவா? ஆக்கப்பட்ட பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். சரி, கடலிலே பிறந்ததெல்லாம் கரைக்கண்டராகிய உங்களுக்கு சொந்தம். இதை மனதிலே வைத்துக் கொண்டு சரி, நீங்கள் திருப்பால் கடலை கடைந்து வாருங்கள் என்று சொல்ல ஆமா, தேவாதி தேவர்கள் எல்லாம்
அலைகடலுக்கு வருகின்றார்கள். ஆளி என்று சொல்லக்கூடிய பரந்த கடலை ஒரு பாத்திரமாக சமைத்தார்கள். மந்திரகிரி மலையை மத்தாக்கினார்கள். வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பொட்டினார்கள். சந்திரனை சில்லாக்கி சூரியனை குடையாக்கி அம்மையா தேவர்கள் இருகுறாக சமைந்து நின்று அந்த பாம்பை இழுத்து பிடித்து அலைகடலுக்கு உள்ளன கடைகின்றார்கள். அமிர்தத்திலே மூத்தவள் வாழ்தை பிறந்த நல்ல மூத்த வேளை மூத்தவளை பொன்னேரனார் இடத்தில் விட்டார் பொல்லாதேவர்கிடம் மதிலே பொல்லாதேவர்கிடம் மதிலே பொய்யிருப்பாய் மூத்தவளே பொல்லாதவரிடம் மதிலே பொல்லாதேவரிடமதிலே பொய்யிருப்பாய் மூத்தவளே இரண்டானை வருடத்திலே லட்சுமியால் தான் பிறந்த நல்ல லட்சுமி பொன்னேரனார் இடத்தில் விட்டார் நல்லவர்கள் இடமதிலே நாயகியே குடிகிறோப்பா முதல் வருஷம் அலைகடலை கடைந்தார்கள். சரி, கடையக்கூடிய சமயத்திலே மூத்தவளுடைய வாகனம் கழுதை வந்து பிறந்தது. கொண்டு விட்டார்கள். ஏற்றெடுப்பாரா எம்பெருமான் என்ன செய்தாரு? மூதேவியை அழைத்து சொல்லுகின்றார். பொல்லாத இடத்திலே போயிருப்பாய் மூத்தவளே, அவளை பதட்டி பிடித்து தள்ளி விட்டுட்டார். இரண்டாவது வருடம் அலைகடலை கடைந்தார்கள். லட்சுமி திருமகள் பிறக்கிறார். சரிதான். அவளை கொண்டு எம்பெருமான் இடத்திலே விட்டார்கள். நீ திருமாலிட்ட போய் அப்படியே ஜம்மனி உட்கார்ந்துக்கு போ. எந்த திருமால் இடத்துல? திருப்பால் கடல்ல இருக்கக்கூடிய திருமால். ஆமா, திருமால்னா ஒரு யாருன்னு வேணுமல்ல. என்னோட மைத்துனராகிய திருமால் இடத்துல போம்மா. சரி ஐயா, அங்கே போய் அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி திருமகளை அனுப்பிவிட்டு அம்மையா மீண்டும் இந்த தெய்வர்கள் எல்லாம் அலைகடலுக்கு வருகின்றார்கள். பின்னும் தெய்வாரல்ல அலைகடலில் உதயமானார் மூன்றாவது வருடத்திலே தோலுரித்தே ஆசனமாய் போட்டமர்ந்தார். மூன்றாவது வருடம் அலைகடலை கடைந்தார்கள். என்ன பிறந்தது? மதகரி என்று சொல்லக்கூடிய யானை வந்து பிறந்தது. யானையை கொண்டு எம்பெருமான இடத்திலே விட்டார்கள். எம்பெருமான் பார்க்கிறாரு, ஆகா இந்த யானை நமக்கு தேவையில்லை. சரிதான். யானையும் தோலுரித்து ஆமாம் ஆசனமா போட்டு அமர்ந்து கொண்டார். சரி, அடுத்து என்ன செய்கிறார்? நாலாவது வருடம் அலைகடலை கடைய வந்தார்கள். அதிலே வரி புலி வந்து பிறக்கின்றது. புலியை கொண்டு புருஷடையன் இடத்திலே விட்டார்கள். எம்பெருமான் யோசிக்கிறார். புலியினுடைய தோலை உரித்து ஆடையாக உடுத்துக் கொண்டார். ஐந்தாவது வருடம் அலைகடலை கடைந்தார்கள். ஆடரமும் பிறக்கிறது. பாம்பை பிடித்து பரமசிவன் கழுத்திலே மாலையாக போட்டார். ஏழாவது வருஷம் ஆறாவது வருடம் கடைந்தார்கள். மான்மல்லு என்று சொல்லக்கூடிய ஆயுதம் வந்து பிறந்தது. ஏழாவது வருஷம் இடம் என்று சொல்லக்கூடிய காளை பிறந்தது. சரிதான். எட்டாவது வருஷம் கட்டழகம் வேதாளை பிறந்தார். சரிதான். ஒன்பதாவது வருஷம் திருவெண்ணீர் பிறக்கின்றது. 10வது வருஷம் நஞ்சு வந்து பிறக்கின்றது. ஆமா, இந்த தேவர்கள் கொண்டு வந்த நஞ்சை எடுத்து சாப்பிட வேண்டுமே என்று சொல்லி சரி எம்பெருமான் கோபம் கொண்டு அந்த நஞ்சை எடுத்து சாப்பிடுகின்றார். சரிதான். கண்டிருந்தே பார்வதியானவள் எட்டி தொண்டையிலே பிடித்த பொழுது சரி நஞ்சு கண்டத்திலே ஒதுங்குகின்றது. அம்மா, கண்டம் கருக்குகின்றது. ஒரிகள் அதிலே பூவாய் சொரிய, ஒரிகள் அதிலே அனலாய் சொரிய, அனலாய் சொரிந்தே
கள்ளது தனிலே அனலாய் சொரிந்த கண்ணது தனிலே ஆயிலை பத்தீர காளியம்மை பிறந்தாள் பூவாய் சொரிந்தேன் நயனமது தனிலே பூவாய் சொரிந்த நயனமது தனிலே பூங்கோடி பத்தீர காளியம்மை பிறந்தாள் பூங்கோடி பத்தீர காளியம்மை பிறந்தாள் பத்தீர காளி சித்தீர ரூபி பல்ல பல்ல தெய்வார் குறவைகள் வாடே பல பல தெய்வார் குறவைகள் வாடே மூன்றே முகமோ ஆறு கண்ணு முகத்தில் ஆறே சடையது இலங்கை முகத்தில் ஆறு சடையது இலங்கை படையோலேகே தண்டாயுதமோ 18 ஆயுதத்தோடு பிறந்த 18 ஆயுதத்தோடு வீரனந்தாள் வானொரு கையா மழு ஒரு கையா மணிசூல ஒரு கையில் இலங்கை ஆயுதம் கையில் இல்லங்க மடமாறு தானோ இலங்கை பக்க சடையாம் பவள சடையா பக்க சடையா பவள சடையா 16 சடையது இலங்கை அப்போ சடையா மலந்த மோகமா பூச்சடையா மலர்ந்த முகமா ஆலிலை போலே அழகுள வயரா ஓரிக்கை அலங்காரி ஓரிக்கை அலங்காரி கொல்லும் பத்திரமாக காளி அம்மை போருக்கு அலங்காரி ஊருக்கு அலங்காரி பொன்னும் பத்திரமகாளி தருதனை தலையறுக்கே தருதனை தலையறுக்கே இல்லை தாவிரதா அம்மை பிறந்த நல்ல மகாளி பார்வதியை கண்டெடுத்தாள் ஆளரனார் கையிலே மாகாளியை கொண்டு செல்லாள் தங்க தொட்டில் தான் சமைத்தே தாயார் மாகாளியை பணிந்து தாள் ஆட்டினாள் நாளே ஆலமன்றி சொல்லக்கூடிய கொடிய விஷத்தை எடுத்து சரி ஆண்டவன் சாப்பிடக்கூடிய சமயத்தில் பார்வதேவி என்ன செய்யறாள் ஓடோடி சென்று தொண்டையிலே எட்டி பிடித்தாள் அம்மா நஞ்சு கண்டத்திலே ஒதுங்குகின்றது அப்படி கண்டம் கருக்குகின்றது சரிதான் நெற்றி கண் திறக்கின்றது ஒரு கண்ணதிலே பூவாய் சொரிகின்றது ஒரு கண்ணிலே அனலாய் சொரிகின்றது பூவாய் சொரிந்த கண்ணதிதனிலே பூங்கொடி பத்திரகாளி அம்மை வந்து விரந்தாள் அனலாய் சொரிந்த கண்ணிலே ஆகிலை மாகாளி அம்மை வந்து விரந்தாள் அப்படி பத்திரகாளி அம்மா சித்திரரூபி தெய்வர்கள் எல்லாம் குறவை போட்டார்கள் அம்மா அம்மா மானொரு கை மழு ஒரு கை மணிசூலம் ஒரு கையில் இலங்க போருக்கு அலங்காரி பொன்னம்பத்திர மாகாளி அம்மையானவள் மகாளி அம்மை பிறந்த உடனே பார்வதியால் கண்டெடுத்தாள் அம்மா கைலாச மலையிலே கொண்டு சென்று சரி தங்க தொட்டில் ஒன்று சமைத்து சரி தாயாரை தாளாட்டுகின்றார்கள் எப்படி அம்மா ஆரீரேரி ஆராரோ ஆயிராரோ ஆரீரேரி ஆரீராரோ ஆரிரரி ஆராரோ ஆராரோ ஆரிரரி ஆரிரோ
ஆரிரேரி யாராரோ ஆராரோ ஆரிரேரி ஆரிரோ அவருடைய குலந்தழைக்கே தலைக்கு தரணியிலே திறந்திரம்மா இப்பா புட்டாபுரம் தலைக்க வந்தேன் எங்கள் அம்மா கொடியே கோடி தாயாகி மகளியம்மையை பணிந்து தாலாட்டக்கூடிய சமயத்தில்